எல்லாருக்கும் இப்போது திருப்பூரில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. சோசியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பிரதமையாங்கிற பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமையினால் சூசைட் பண்ணிடுச்சு அப்படின்னு. இப்போது அந்த பையன் வீட்டு சைடு மீன்ஸ் ரிதன்யாவோட மாமனார் வீட்டு சைடு நடந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம அடுத்த ஒரு சாட்சியில் பேசலாம். இப்போ நான் தெளிவாக ரிதன்யாவோட அப்பாவுக்குன்னு இல்லை, இப்போ ரிதன்யாவோட அப்பா மாதிரி நாளைக்கு சரண்யா அப்பா செல்வி அப்பான்ட்டு இதில் தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இது மற்ற பேரண்ட்ஸுக்காகவும் இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் போடுற வீடியோ பார்த்து கீழே யாராவது அவங்களே சங்கடத்தில் இருக்காங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு சொல்கிறீங்க அப்படின்லாம் வந்துட்டு கோமாளித்தனமாலாம் யாரும் யோசிச்சிடாதீங்க. இப்போது ரிதன்யாவுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, ஓகே. முதல்ல நம்ம சமுதாயத்திலே கல்யாணம் பண்ணணும், நம்ம ஜாதி பசங்க, நம்ம ஜாதி தொடரணும், ஜாதின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பொண்ணை நீங்கள் கொண்டிருக்கீங்க. அதுதான் உண்மை. இதை வந்து எத்தனை பேர் வந்துட்டு இல்லை அப்படி இப்படின்னு ஆப்போஸ் பண்ணாலும் இதுதான் உண்மை. இப்போது நீங்கள் மட்டும் என்ன யோக்கியமா சார்? கடைசி வரைக்கும் நல்ல மாடு மாதிரி சம்பாரிச்சிருக்கீங்க, பிள்ளைக்கு ஒரு 300 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டீங்க, 2.5 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எவ்ரிதிங் ஃபைன், ஓகே. உங்கள் பொண்ணை உங்களால் படிக்க முடிஞ்சுதா? உங்கள் பொண்ணு மனசை உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? பேரண்ட்ஸ் அப்படின்னா எப்படி தெரியுங்களா? தான் பிள்ளைக்கு வந்துட்டு நான் சூப்பரான இடத்துல நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா படிப்பை கொடுக்கணும், பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அது உண்மையான ஒரு பேரண்ட்ஸ் ஆகாது. தான் பிள்ளை கண்ணை பார்த்தா சொல்லணும், என் பிள்ளைக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது தான் ஒரு பெத்த அப்பா அம்மா. இப்போ அவங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு கொஸ்டின் கேட்குறாரு. ஏங்க உங்கள் பொண்ணு அதுக்கு முன்னாடி நாள் வந்து சொல்லியிருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், அந்த வீடியோ யூடியூபரோட நேமெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பலை. அவர் சொல்கிறாரு செக்ஸ் ரீதியாக அந்த பொண்ணை துன்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மாட்டே வந்து கடைசியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏமா உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு? உன் புள்ள வாயை திறந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிருச்சு. அதாவது ஓகே நான் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போச்சாமா. தான் பிள்ளைக்கு இத்தனை பிரச்சனை நடந்திருக்கு, நீ அந்த பிள்ளை அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன்னா உன் பிள்ளையை நீ அங்கே தாட்டி இருக்கக்கூடாது. இப்போ அந்த பொண்ணு பண்ண ஒரு கேவலமான ஒரு திங்கிங் பார்த்துக்கங்க. தான் அப்பாவுக்கு வந்துட்டு நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுன்னா செத்துரும் அப்படின்னு நீ நினச்சியம்மா. இப்போ நீ செத்துட்டேங்கிற மேட்ரு உங்கள் அப்பானுக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் அப்பானுக்கு நெஞ்சு வலி வராதா? தான் பிள்ளை போயிருச்சேன்னு நெஞ்சு வலி வராதா? ஏங்க உயிர் போனால் திரும்பி வராதுங்க. உங்கள் பிள்ளைய நீங்கள் வந்து நிச்சயத்துக்கு அதாவது பொண்ணு பார்க்குற இடத்துல அவன் 500 பவுனுக்கு 300 பவுனு பேலன்ஸ் 200 அப்புறம் தரேன்னு சொல்லும் போதே உங்கள் குடும்பம் சரியில்லை. அதைத்தான் நான் சொல்லுவேன். ஒரு குடும்பம் வந்து என்ன தெரியுமா பேசியிருக்கணும், நம்ம பொண்ணு அங்கே எதிர்பார்க்கலையாட்டு இருக்கு, அங்கே நகைன்னு யோசிக்கிறாங்க, நமக்கு இதை விட வேற ஏதாவது வரன் வருதான்னு பார்க்கலாம் நீங்கள் யோசிச்சிருக்கோம். இப்போ உங்களோட ஆடம்பரத்தை எதிர்பார்த்து நீங்கள் பண்ணின விஷயம் அழிவை தான் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு இருக்க மற்ற பேரண்ட்ஸாவது தான் பொண்ணு வந்து ஒரு இடத்துல வந்து இது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமா, திரும்பி வீட்டுக்கு வருதா, அந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்து கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணு சொல்கிற விஷயத்தை காது கொடுத்து கேட்கணும். முதல்ல பொண்ணை விற்காதீங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்க, விற்காதீங்க. அதை முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்க.